வணக்கம். வெள்ளிக்கிழமை பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி, குரோதி வருஷம் தை மாதம் 25ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி. ரோஹிணி ராத்திரி 8 மணி 5 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. இன்று ரோஹிணி நட்சத்திரம். திதி வளர்பிறை தசமி. நாளைக்கு ஏகாதசி. இன்று வளர்பிறை தசமி திதி, ரோஹிணி நட்சத்திரம். யோகம் நன்றாக இல்லை. துலாம் ராசிக்கு சந்திராஷ்டம நாள். நாளை காலை 8:14 வரை துலா ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று தை வெள்ளி. அம்பிகை வழிபாடு செய்ய வேண்டும். திருசூலம் கோயிலுக்கு போய் திரிபுர சுந்தரி அம்பாளை எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சென்னை விமான நிலையத்திற்கு எதிரிலே உள்ள குன்றுக்கு பின்னால் இருப்பது திரிசூலம் கிராமம். திரிசூலம் என்று அந்த கிராமத்திற்கு பெயர். அங்கே ஒரு சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இருக்கிறது. தூங்கானை மாடத்துடன் கூடிய கஜபிருஷ்ட விமானம் என்று சொல்லக்கூடிய தூங்கானை மாடம் அமைப்பிலே கட்டப்பட்ட சோழர் கால கோவில், கற்கோவில். சுமார் 1100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் அங்கே இருக்கிறது. திரிசூலம். சென்னை விமான நிலையத்திற்கு எதிர்த்த பக்கம் ஒரு மலை தெரியும். அந்த மலைக்கு பக்கத்தில் அப்படி ரோடு ஏறி அப்படி இறங்கும். பக்கத்தில் மலை மேலே போவேண்ணா, மலைக்கு பக்கத்தில். அதுதான் திரிசூலம் கிராமம். அங்கே ஒரு சிவன் கோவில். சிவனுக்கு பெயர் திரிசூலநாதர். பிரம்மபுரீஸ்வரர் என்ற திருநாமமும் அவருக்கு உண்டு. சதுர்வேதி மங்கலம் என்று கல்வெட்டிலே காணப்படுகிறது. 4 மலைகளும் 4 வேதங்களாக இங்கே இருந்து இறைவனை வழிபட்டதாக ஐதீகம். 1150 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இக்கோவில் கவனிப்பாரற்ற நிலையிலே இருந்தபோது அதை திறந்து வைத்து திருப்பணிகள் செய்து தினப்படி பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. 1956 1956 திஸ் டெம்பிள் வாஸ் ரீஓப்பன்டு. திரிசூலம் கோவிலை ரீஓப்பன் பண்ணது எங்கள் அப்பா. அவர் திரிசூலத்தில் போய் மலையை லீஸுக்கு எடுத்து அதிலேருந்து உடச்சி கல்லெல்லாம் உடச்சி ஜல்லி பிஸ்னஸ் பண்ணார். கருங்கல் ஜல்லி. அந்த மலைக்கு பேர் ஐயர் மலைன்னு சொன்னால் தான் அங்கே தெரியும். அந்த ஐயர் வேறு யாரும் இல்லை, நாங்கள் அப்பா தான். ஐயர் மலை ஐயரோட பையன்தான் நான். மலை குத்தகைதாரர், மிகப்பெரிய ஜல்லி சப்ளையர். அந்த காலத்தில் பெரிய கான்ட்ராக்டர். ஒய்கே ஐயர் அப்படின்னு பேர். அவர் பேர் ஒய் குப்புசுவாமி ஐயர், எங்கள் அப்பா பேர். அவர் தான் அந்த கோவிலை திறந்து வச்சார். அந்த கோவில் அம்பாள் இன்றைக்கி எல்லோரும் போய் தரிசனம் பண்ணுங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, தை வெள்ளி ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்பாளுக்கு. முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் போங்க. தை வெள்ளி இன்றைக்கி ரொம்ப விசேஷம். அந்த அம்பாள் மகா திரிபுர சுந்தரி, ராஜராஜேஸ்வரியாக இல்லாமல் மகா திரிபுர சுந்தரியாக நின்ற திருக்கோலத்திலே காட்சியர் இருக்கிறார். லிங்கத்திருமேனியாக திரிசூலநாதர் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். தை வெள்ளி இன்றைக்கி எல்லாரும் திரிசூலம் கோயிலுக்கு போய் திரிபுர சுந்தரியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. நல்ல நேரம் என்கிற சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை. காலை 10 முதல் 10:30 வரை. மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை. மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் சந்திரன் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சுக்கிரன் ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். 12ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம், 2ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம், 2ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை. ராசிக்கு இரு மருங்கிலும் சுப கிரகங்கள் அமைந்திருப்பது ஒரு பெரிய யோகம். ஏராளமான நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வாழ்க்கை தரம் உயரும். வாழ்க்கை தரம் பல மடங்கு உயரப்போகிறது. வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அதிலே லாபம் பல மடங்கு அதிகமாக கிடைக்கும். வியாபாரிகளுக்கு செல்வச் செழிப்பு மிகுதியாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே பெரிய பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பெரிய பதவிகளெல்லாம் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயதில் இருக்கும் மேஷராசினருக்கு இப்பொழுது திருமண வாய்ப்பு கைகூடும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஒரு அபூர்வமான யோகம் இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது. ராசிக்கு பின்புறம் சுக்கிரன் உச்சம், முன்புறம் சந்திரன் உச்சம். குருச்சந்திரன், குருவும் சந்திரனும் 2ஆம் இடத்திலே இணைந்திருக்கின்றன. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு, குரு சுக்கிர பரிவர்த்தனை, குருச்சந்திரன் சேர்க்கை, சந்திரன் உச்சம், சுக்கிரன் உச்சம். ராசிக்கு இரு புறங்களிலும் இரு சுபகிரகங்கள் உச்சம் பெற்று இருக்கின்றன. இதெல்லாம் ரொம்ப பெரிய யோகம்.
இதெல்லாம் வந்து பெரிய விவிஐபி ஜாதகத்திலலாம் பார்த்தா அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நேரங்கள் கிரக நிலவரம் இருக்கும்போது ஏதாவது குழந்தை பிறந்துன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, பெரிய ஆள் ஆகிடுவீங்க. ரொம்ப நல்லா இருக்குது இன்றைக்கி கிரக நிலவரம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதுலேயும் மேஷம் இன்றைக்கி ரொம்ப அற்புதம். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது. ராசி அதிபதியும் குருவும் பரிவர்த்தனை. ராசி அதிபதி சுக்கிரன் குரு பரிவர்த்தனை, குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அபூர்வமான ஆச்சரியமான மிகச்சிறப்பான கிரக அமைப்பு. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் செய்து விடுவீர்கள். தேவரணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்து விடுகலாம் என்னும் குரலுக்கிணங்க உங்களால் என்னவும் செய்ய முடியும், என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும், எதையும் செய்ய முடியும், எப்படி வேண்டுமானாலும் செய்ய முடியும். அப்படி ஒரு ஆற்றல் உங்களிடத்தில் இப்பொழுது இருக்கிறது, அது வெளிப்பட போகிறது. எனவே அதை நல்ல விதமாக சரியான விஷயத்திற்கு அந்த திறமையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். வியாபாரம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும். பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். ராசிக்கு 10ஆம் இடத்திலே 5-10 குடையவர்கள் ஒன்றாக இணைந்திருப்பதால் அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு சற்று அதிகமாக காணப்படுகிறது. 5 குடையவன் 10ஆம் இடம் சென்று அங்கே 10 குடையவனோடு இணைந்ததால் பதவி உயர்வு கிடைக்கும். எனவே ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதியும் 9 குடையவனும் 9ஆம் இடத்திலே இணைந்ததால் யோகம். 5 குடையவன் 10ஆம் இடத்திலே உச்சமடைந்ததால் பதவி உயர்வு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்திலே எதிர்பாராத விதமாக உங்களுக்கு திடீர் பதவி உயர்வு, திடீர் டிரான்ஸ்ஃபர், திடீர் ப்ரமோஷன் ரெண்டுமே வரும். திடீர் ப்ரமோஷன், திடீர் டிரான்ஸ்ஃபர் ரெண்டுமே கிடைக்கும். பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. வெளியூருக்கு மாற்றலாகி செல்வீர்கள், அது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் பிற்காலத்திலே உங்களுக்கு பெரிய நன்மைகள் நடைபெறும். எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நேரம், நல்ல நாள், நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். 11ஆம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரன் உச்சம், 11ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை, குரு சுக்கிரன் பரிவர்த்தனை, 3-12 குடையவன் 8ஆம் இடம் சென்றதால் யோகம். குருவும் சந்திரனும் 11ஆம் இடத்திலே ஒன்றாக சேர்ந்ததால் யோகம். 9ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றதால் யோகம். லாபஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ராசி அதிபதியும் உச்சம் 11ஆம் இடத்தில். 11ஆம் இடத்திலே சந்திரனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன், அதுக்கு 11ஆம் இடத்தில், 11ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம். சந்திரன் 11ஆம் இடத்தில் உச்சம், தன் வீட்டிற்கு 11ஆம் இடத்தில். சந்திரனுக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம். இது ஒரு பெரிய ஒரு யோகம். இதுக்கு உள்ளுக்குள்ளே நிறைய விஷயம், அது டெக்னிக்கலாக சொன்னால் அது பெருசாக சொல்லிகிட்டே போகலாம், இவ்வளோ இருக்குது அதில். எனவே மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறப் போகின்றன. கடகராசிக்கு இப்பொழுது நல்ல நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நல்ல சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும், இல்வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு கற்கண்டாய் தித்திக்கும். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. 2-11 புதன் 7ஆம் இடம் சென்று 7 குடையவனோடு இணைந்திருப்பது ஒரு யோகம். 8ஆம் இடத்திலே சுக்கிரன் ராகு இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். 10ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது கஜகேசரி யோகம். இவ்வாறு பல்வேறு யோகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றன. நன்மை செய்யும் கிரகமான செவ்வாய் 11ஆம் இடத்திலே இருப்பதால் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். ஏராளமான நன்மைகள் நடைபெறும் விதத்திலே கிரகங்கள் வெகு சிறப்பாக அமைந்திருக்கின்றன. எனவே சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். அனைத்து வயதில் உள்ள அனைத்து தரப்பினர், அனைத்து பாலர் அனைவருக்குமே சிம்ம ராசியில் உள்ள எல்லாருக்கும் நல்லது நடக்கும். இன்றைக்கி சின்ன குழந்தையிலேருந்து, சிம்ம ராசியில் இருக்கிற இப்போ பிறந்த குழந்தையிலேருந்து ஆரம்பித்து 90 வயதை தாண்டிய முதியவர்கள் வரை சிம்ம ராசியினர் அனைவருக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். வியாபாரம் நன்றாக நடைபெற்று கொண்டிருக்கும். வியாபாரத்தின் மூலம் நல்ல வளர்ச்சி ஏற்படும். வியாபார வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி ஆகியவை இரண்டுமே கைகோர்த்து வரும். குடும்பத்தில் அமைதி நிலவும். மனதிலே சந்தோஷம் ஏற்படும். மனதில் நிம்மதி, சந்தோஷம் ஏற்படக்கூடிய நேரம்.
மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இது மிக மிக அற்புதமான நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக அற்புதமான நாள். 7 குடைவனும் 9 குடைவனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது மிகச் சிறப்பான யோகம். 9 குடைவன் 7ஆம் இடத்திலே உச்சம், 9, 7 குடைவர்கள் பரிவர்த்தனை, 9ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை, 11 குடைவனும் உச்சம், 2 குடைவனும் உச்சம். அப்போ பணம் நிறைய வரும். ஒன்று நல்லா இருந்தாலே காசு வரும்பாங்க. 11 குடைய சந்திரன் உச்சம், 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரனும் உச்சம். 2, 11 குடையவர்கள் இரண்டுமே உச்சம் பெற்றிருப்பதால் பெரிய பண வளர்ச்சி, நிதி நிலவரம் உயரும். கன்னி ராசிக்கு பணம் நிறைய வரும். எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டால் அது கடவுளுக்கு தான் தெரியும். கடவுள் தான் கொடுக்க போகிறாரு. கோடானு கோடி பேர் இருப்பார்கள் கன்னி ராசியில். எல்லாருக்கும் வரும். எல்லாருக்கும் பணம் அவங்கவுங்க ஜாதக பலனுக்கு தகுந்த மாதிரி சில பேர் சின்ன அமௌண்ட் வரும், சில பேர் பெரிய அமௌண்ட் வரும், சில பேர் ரொம்ப பெருசாக வரும். பொருளாதார வளர்ச்சி நிச்சயமாக நன்றாக இருக்கும் கன்னி ராசி. துலா ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம், அதிகமாக பேச வேண்டாம். பேச்சு தான் முக்கியம். மெயினாக பேச்சை கண்ட்ரோல் பண்ணும். யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. எனவே உங்களுடைய பேச்சிலே ஒரு நல்ல கட்டுப்பாடு இருக்க வேண்டும். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிக 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 அற்புதமான நாள். அற்புதமான நாள். ஓஹோன்னு இருக்குது. விருச்சிக ராசிக்கு விருச்சிக ராசிக்காரங்களாம் இன்றைக்கி கையிலே பிடிக்க முடியாது. எங்கேயோ போய்டும் உங்கள் லெவலே வேறு லெவல். அந்த மாதிரி இருக்குது. இப்போ விருச்சிக ராசிக்கு சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன அருமையான கிரக அமைப்பு, என்ன அருமையான கிரக அமைப்பு. 9 குடைவனும் 5 குடைவனும் 7ஆம் இடத்திலே இணைந்திருக்கிறது. 7ஆம் இடத்தில் 9, 5 குடையவர்கள் சேர்க்கை பெற்று, அதாவது குருச்சந்திரன் ராசியை பார்க்கிறது, குருவும் பார்க்கிறது, சந்திரனும் பார்க்கிறது, இரண்டும் இணைந்து விட்டது. சந்திரன் உச்சம். 9 குடைய பாக்யாதிபதி சந்திரன் 7லே உச்சம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். 7 குடைவன் 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது. எனவே குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை, கருத்து ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக நடத்தக்கூடிய ஒரு நல்ல நேரம். குடும்பம் தனித்தனியே இருந்தால் இப்பொழுது ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள். குடும்ப வாழ்க்கை ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை இப்பொழுது கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நடைபெறும். திருமணமாகி பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்றாக இணைவார்கள். ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண வயதில் பசங்க இருந்தால் பசங்களுக்கு கல்யாணம் ஆகும். வம்சம் விருத்தி அடைகின்ற நேரம். வாழையடி வாழையென வந்ததிரு கூட்டந்தனிலே அப்படின்னு நம்மளாம் வந்துட்டுருக்கோம். இப்போ அந்த வம்சம் இன்னும் விருத்தியாக போகுது. எனவே இது ஒரு மிகச்சிறப்பான நல்ல நாள். வியாபார வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்ப அமைதி, வியாபாரத்தில் முன்னேற்றம், கணிசமான வரவு போன்ற எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக தனுசு ராசிக்கு இன்றைய நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகள் இப்பொழுது ஏதாவது தேர்வு எழுதினால் அதை நன்றாக எழுதி நிறைய மதிப்பெண் பெற்று முதலிடத்தை பிடிப்பார்கள். எனவே இது ஒரு அற்புதமான நல்ல நேரம். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். பணவரவு நன்றாக இருக்கும். 2ஆம் இடத்திலே 2 குடைவனும் 9 குடைவனும் ஒன்றாக இணைந்திருப்பதால் நன்மைகள் நடைபெறும். அது மட்டுமல்ல, ராசிக்கு நன்மை செய்யும் கிரகமான சுக்கிரன் இப்பொழுது 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது. அது 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெற வாய்ப்புள்ளது. வியாபார வளர்ச்சி நன்றாக இருக்கும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒரு சிலர் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. வெளியூர் பயணம், திடீர் பயணம் ஒரு சிலருக்கு ஏற்படும். வியாபார நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, அலுவலக வேலை காரணமாக வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். எனவே அதுவும் வெற்றிகரமாக நடந்து முடியும். போகிற காரியம் நல்லா முடியும். வெளியூர் சென்று வாருங்கள். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் இன்றைய நாள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 10 குடைவன் 5ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் யோகம். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். ராசியிலே ராசி அதிபதியும் புதனும் ஒன்றாக இணைந்திருக்கும் நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கும்பம் இன்னைக்கு 6 குடைவன் வலுத்திருப்பதால் ஒன்றா ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன பிரச்சனை வரும். இல்லைன்னா சில பேர் கடன் வாங்குவாங்க, பெரிய அமௌண்ட்டு. தைரியமாக கையெழுத்து போட்டுருவாங்க, 52 கையெழுத்து போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கடன்லாம் இன்றைக்கி வாங்க வேணாம். கடன் வாங்காமல் உங்கள் வேலையெல்லாம் முடிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம்.
கடன் வாங்கின போல ஒரு டெம்டேஷன் இருக்கும், எப்படியாவது கடன் வாங்கின போல இருக்கும். ஆனால் வாங்கக்கூடாது. கடனே வாங்காமல் இன்றைக்கி காலத்தை ஓட்டணும். அதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம். கும்ப ராசிக்கு இன்றைக்கி ஒரே ஒரு அட்வைஸ், கடன் வாங்காதீங்க இன்றைக்கி, அவ்வளோதான். மீன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்தது மீனத்திற்கு பெரிய யோகம். குருச்சந்திரன் சேர்க்கையால் அதிக நன்மை பெறும் ராசிகளிலே மீனம் மிக முக்கியமானது என்று சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது பிற கிரகங்களும் ஓரளவு நன்றாக இருக்கின்றன. விரயஸ்தானம் வலுப்பட்டிருப்பதால் செலவு அதிகமாகும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது செலவு தானே, பெரிய அமௌண்ட்டு தானே செலவாகும். வீடு வாங்கினா வீடு வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு இருக்கிறது மீனராசிக்கு. ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணலாம். 2 விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரையும் தவறான நபர்களை நம்பி பணம் கொடுத்து விட வேண்டாம். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. இந்த 2 விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரையும் நம்பி பெரிய அமௌண்ட்டெல்லாம் கொடுத்துடாதீங்க. முன்பின் தெரியாதவர்கள் ஏதேனும் போலி மின்னஞ்சல் அனுப்புவார்கள், அதை நம்பி நீங்கள் பணத்தை கொடுக்க வேண்டாம். தவறான எஸ்எம்எஸ்லாம் வரும், அதெல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிடுங்க. தேவையில்லாத ஃபோன் காலை கூட அட்டன் பண்ணாதீங்க. ஃபோன் கால்லாம் அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த சைட்லேருந்து எப்படி இந்த சைபர் கிரைம் கில்லாடிகள்லாம் எப்படி நம்மளை அட்டாக் பண்ணுவாங்கன்னே தெரியாது. அதனால் எல்லா நேரத்துலையும் நம்ம விஜிலண்ட்டாக இருக்கணும். தூங்கும்போது கூட கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத கிரகங்கள்லாம் உச்சமாக இருக்குது. அஷ்டமாதிபதி உச்சமாகக்கூடாது, ராசி அதிபதி தான் உச்சமாகணும். மாறி இருக்குது. ராசி அதிபதி உச்சமாக இருந்து அஷ்டமாதிபதி நீச்சமாக இருந்தால் நான் பெரிய அதிர்ஷ்டசாலி. இங்கே உல்ட்டாவாக இருக்குது. அதனால் ஜாகிரதையாக இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. நாளைய விசேஷங்கள். நாளைக்கு ஏகாதசி விரதம், சனிக்கிழமை ஏகாதசி விரதம் சேர்ந்து வருது. பெருமாள் வழிபாடு நாளை தினம் செய்ய வேண்டும். இன்றைக்கி மறந்துடாதீங்க. தைவள்ளி திரிசூலம் அம்பாள், திரிபுர சுந்தரி அம்பாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க எல்லாரும். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.